Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா past perfect tense used questions answer பார்க்க போறோம். நமக்கு ஆல்ரெடி past perfect tense வந்து தெரியும். நம்ம வீடியோ போட்டுருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு இத பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல present perfect tense பார்த்தோம். அதுல வந்து haveம் hasம் யூஸ் பண்ணி क्वेश्चनும் கேட்டோம். ஆன்சரும் அதே மாதிரி சொன்னோம். இங்க வந்து எப்படின்னா அதுல வந்து haveம் hasம் எந்த இடத்துல யூஸ் பண்ணனும் நமக்கு தெரியும். past tense அப்படினா எல்லாத்துலயுமே நம்ம had தான் யூஸ் பண்ணனும். I, we, you, they, he, she, it எது வந்தாலுமே நம்ம had தான் யூஸ் பண்ணனும். ஓகே, இனி இதை யூஸ் பண்ணி எப்படி क्वेश्चனும் ஆன்சரும் பாசிட்டிவ்லயும் நெகட்டிவ்லயும் சொல்லலாம் அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவை முடித்து விட்டார்களா அப்படினு கேக்குறதுக்கு. இதுல வந்து எப்படினா ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன், அதாவது அவங்க வேலைக்கு போனதும் அவங்க போயிட்டாங்க, அது நடந்து முடிஞ்சாச்சு. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதும் நடந்து முடிஞ்சாச்சு. ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷனை சொல்றது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? அப்போ இதை எப்படி கேட்கணும்? had you finished your breakfast before leaving for work? for work அப்படின்னா வேலைக்கு, leaving அப்படின்னா போகிறதுக்கு, பிஃபோர்னா முன்னாடி, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் முடித்து விட்டீர்களா? அப்போது had யூஸ் பண்ண முடிஞ்ச விஷயனால had you finished. இங்கே V3 ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணியிருக்கோம். have, has, had எது வந்தாலுமே நம்ம V3 ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ had you finished your homework, your breakfast, உன்னோட breakfast, அதனால் your breakfast before leaving for work. ஓகே, புரிஞ்சுச்சா? நீ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்து விட்டீர்களா? இதுக்கு ஆமான்னு பதில் சொல்கிறதுக்கு எஸ், I had finished my breakfast before leaving for work. Yes, I had finished my breakfast before leaving for work. அது அப்படியே சேர்த்து சொன்னால் போதும். கொஸ்டின் வந்து ஆன்சர். இப்போ இதை நெகட்டிவ்ல ஆன்சர் சொல்லணும்னா had இருக்க இடத்துல hadn't, had not hadn't போட்டு சொல்லணும், அவ்வளோதான். No, I hadn't finished my breakfast before leaving for work. நான் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இதுக்கு நெகட்டிவில் கொஸ்டின் கேட்குறதுக்கு இதே மாதிரி தான் ஹேடின்ட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். ஹேட் இருக்க இடத்துல ஹேடின்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் பேசிக்காக உள்ளது. ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷனை சொல்கிறது தான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விருந்தினர்கள் வருவதற்கு முன் அவங்க வந்து வீட்டை வந்து சுத்தம் செய்தார்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். கெஸ்ட் வந்து வரதுக்கு முன்னாடி வீட்டை சுத்தம், இப்போ கெஸ்ட் வந்ததும் முடிஞ்ச விஷயம்தான், நம்ம வீடை க்ளீன் பண்ணதும் முடிஞ்ச விஷயம்தான். ஸோ எப்படி கொஸ்டின் கேட்கணும்? had they, அவர்கள் வந்திருக்கு. ஸோ had they cleaned, V3 ஃபார்ம் ஆஃப் verb, had they cleaned the house before the guest arrived? before the guest arrived. இல்லை அவங்க வரதுக்கு முன்னாடி வீடை க்ளீன் பண்ணலன்னு சொல்கிறதுக்கு no, they hadn't cleaned the house before the guest arrived. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். படுக்கைக்கு செல்வதற்கு முன் அவள் மெயிலை வந்து செக் பண்ணாளா? அதாவது படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவள் மெயிலை வந்து செக் பண்ணாளா அப்படின்னு கேட்குறதுக்கு had she checked her email before going to bed? had she checked her email before going to bed? ஆமாம் பார்த்தான்னு சொல்கிறதுக்கு yes, she had checked her email before going to bed. ஓகே, நெக்ஸ்ட்டு. வலி வந்து ரொம்ப தீவிரமாக, இப்போ உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, அப்போது ரொம்ப பெயின் கூடுறதுக்கு முன்னாடி அவள் மெடிசன் எடுத்துக்கிட்டாளா அப்படின்னு கேட்குறோம். அது எப்படி கேட்கணும்? had she taken his medicine? இங்கே ஏன் டேக்கன் யூஸ் பண்ணியிருக்கோம்? V3, take, took, taken. ஓகே, had she taken his medicine before the pain got worse? அப்படின்னா வலி வந்து ரொம்ப மோசமடைறதுக்கு முன்னாடி அவள் மெடிசன் எடுத்துக்கிட்டாளா? இல்லை எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு no, he hadn't அப்படின்னு சொல்லணும். ஓகே, no, he hadn't taken his medicine before the pain got worse. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டீச்சர் வந்து எக்ஸாமை வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி, அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு had you studied for the exam? had you studied for the exam before the teacher announced it? டீச்சர் சொல்லதுக்கு முன்னாடி நீ எக்ஸாமுக்கு படிச்சியா? ஆமாம், நான் டீச்சர் சொல்லதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு படிச்சுன்னு சொல்கிறதுக்கு எஸ், ஐ ஹேட் ஸ்டடீடு அப்படின்னு போட்டு அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வேலையை வந்து முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு had they finished their work before the office closed? ஒரு விஷயம் பண்ணதுக்கு முன்னாடி நீ இதை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குற இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன். ஓகே, இதுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு no, they hadn't finished their work before the office closed. ஓகேவா? நெக்ஸ்ட்டு. செடி வந்து வாடுறதுக்கு முன்னாடி அவன் வந்து தண்ணி ஊற்றுனாளா? பிளான்ட்ஸுக்கு வந்து தண்ணி ஊற்றுனாலா வாடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறதுக்கு
வாடுறதுக்கு wilted, தண்ணி ஊற்றுறதுக்கு watered the plant. அப்போ எப்படி சொல்லணும் கொஸ்டின், எப்படி சொல்லணும் ட்ரை பண்ணுங்க, ஈஸியானது தான். had she watered the plants before they wilted. ஓகே, wiltedனா வாடுறது. ஓகே, இங்கே நல்லா நோட் பண்ணுங்க, இங்கே வந்து எப்போவுமே 2 பாஸ்ட் ஆக்ஷன் வருது. அதில் ஃபஸ்ட்டு பாஸ்ட் ஆக்ஷன் ஒன்றை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட்லையும், இன்னொரு சென்டென்ஸை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்கிறோம். ஓகே, பிஃபோர் தே வெல்டட், இது வந்து V2 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் தான் யூஸ் பண்ணி, நமக்கு தெரியும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லுவோம், V2 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணி சொல்லுவோம். அதுதான் இந்த 2வது சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். எல்லா சென்டென்ஸ்லையும் நோட் பண்ணி பாருங்கள், ஒன்று வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்லி, இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் தான் வரும். ஓகே, இதுக்கு ஆமான்னு சொல்கிறதுக்கு எஸ் ஷி ஹேட் வாட்டர்ட் த பிளான்ட் பிஃபோர் தே வெல்டட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டியூ டேட் வரதுக்கு முன்னாடி அவன் வந்து பில்லை பே பண்ணிட்டானா அப்படின்னு கேட்குறதுக்கு had he paid the bill before the due date. had he paid the bill before the due date. இதுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு no, he hadn't paid the bill before the due date அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு வெளில போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து டோரை லாக் பண்ணியா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும், had you locked the door before leaving the house. had you locked the door before leaving the house. வீட்டை விட்டு வெளியே போக முன்னாடி டோரை லாக் பண்ணியா, ஆமான்னு சொல்கிறதுக்கு எஸ் ஐ ஹேட் லாக் த டோர். இது வந்து நம்ம ஆன்சர் இப்படி அவங்க கொஸ்டின் கேட்கும்போது நம்ம வந்து எஸ் ஐ ஹேடுன்னு மட்டும் சொன்னால் போதும், ஃபுல் சென்டென்ஸ் சொல்ல வேண்டாம். இங்கே நம்ம வந்து சென்டென்ஸாக பார்க்குறதுனால நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். எஸ் ஐ ஹேட் லாக் த டோர் பிஃபோர் லீவிங் த ஹவுஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லைப்ரரியிலேருந்து இப்போ புக் எடுத்திருக்காங்க, டியூ டேட் வரதுக்கு முன்னாடி நீ புக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணினியா அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ had they returned the library book before they were overdue. இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், செகண்ட் சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் தான் வந்திருக்கு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். they were யூஸ் பண்ணியிருக்கோம், they are overdue இல்லை, they were. ஆரோட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஆரோட V2 ஃபார்ம் என்னது were. ஸோ they were overdue. ஓகே, செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இதுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு நோ தே ஹேடன்ட் இவ்வளோன்னு சொன்னால் போதும். நோ தே ஹேடன்ட் ஃபுல் சென்டென்ஸாக சொல்லணும்னா நோ தே ஹேடன்ட் ரிட்டர்ன் த லைப்ரரி புக் பிஃபோர் தே வேர் ஓவர் டியூ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் ஒருத்தங்களை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றீங்க, அவங்க அந்த டைமில் சாப்பிட வரல. அப்போ இவங்க இன்னொருத்தவங்ககிட்ட நீங்கள் சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, நீங்கள் வந்து அவங்கள சாப்பிட கூப்பிடும்போது அவங்க ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும், ஆல்ரெடி அவங்க சாப்பிட்டுட்டாங்களா அப்படிங்கிறதும் முடிஞ்ச விஷயம், நீங்கள் கூப்பிட்டதும் முடிஞ்ச விஷயம். அப்போ எப்படி கேட்குறோம், had he already eaten when you called him. நீங்கள் கூப்பிடும்போது when you called him அப்படின்னா நீங்கள் கூப்பிடும்போது had he already eaten, அவங்க ஆல்ரெடி சாப்பிட்டுட்டாங்களா, V3 ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட், இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னது, had he already eaten அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின். இது வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கோம். நீங்கள் கூப்பிட்டது அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை சொல்லியிருக்கோம். ஸோ when you called him, called is called இங்கே V2 ஃபார்ம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு V2 ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். when you called him. ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ் he had already eaten when I called him. அங்கே யூ வந்து இருக்குது, அதனால் இங்கே ஐ யூஸ் பண்ணணும். நீ அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நம்ம சொல்கிறதுல நான் அப்படின்னு தானே சொல்லணும். ஸோ when I called him. ஓகே, நெக்ஸ்ட்டு டீச்சர் வந்து ஹோம்ஒர்க்கை செக் பண்ணுற டைமில் அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து முடிக்கலையா அப்படின்னு கேட்குறதுக்கு முடிக்கவில்லையா நெகட்டிவில் வந்திருக்கப்போ hadn't they finished their homework by the time the teacher checked it. hadn't they finished their homework, அவங்களோட ஹோம்ஒர்க் அவங்க முடிக்கலையா by the time டீச்சர் செக் பண்ணுற டைம், அந்த டைமில் the teacher checked V2 form. so simple past tense. before that, by the time the teacher checked it. ஓகே, இல்லை அவங்க முடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ தே ஹேடன்ட். நெக்ஸ்ட் வந்து அந்த புக்கு வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது பிரபலம் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் படிச்சுட்டானா அப்படின்னு கேட்குறதுக்கு had he read that book before it became popular. இங்கே it became popular அப்படிங்கிறது V2 ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணியிருக்கோம், அங்கே வந்து V3 ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆமான்னு சொல்கிறதுக்கு எஸ் he had. ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி, அவங்க தாத்தா பாட்டி இறப்பதற்கு முன்னாடி அவள் வந்து அவங்கள பார்க்கலையா, அவங்கள சந்திக்கலையா அப்படின்னு கேட்குறதுக்கு சந்திக்கவில்லையா. அப்போ இங்கே நெகட்டிவ். அப்போ எப்படி கேட்கணும், hadn't she visited her grandparents before they passed away. ஓகே, hadn't she visited her grandparents அப்படின்னா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸை அவங்க பார்க்கலையா, பிஃபோர் தே பாஸ்ட் அவே. தே வந்து அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அதனால தே யூஸ் பண்ணியிருக்கோம்.
பாஸ்ட் ஈடி, இந்த ஈடி சேர்த்துருக்கோம், V2 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். பிஃபோர் தே பாஸ்ட் அவே, இல்லை அவங்க பார்க்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஷி ஹேடின்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைட் வந்து ஃபுல்லாகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து டிக்கெட் புக் பண்ணினாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு had they booked their tickets before the flight was full. Before the flight was full அப்படிங்கிறது சிம்பிள் past tense. had they booked their ticket, அவங்க டிக்கெட் புக் பண்ணினாங்களா, அவங்க கொஸ்டின்னாக வரக்கூடியதை நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் கேட்கணும். பேக்ரவுண்டில் வரக்கூடிய ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகே, இதுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு நோ தே ஹேடன்ட் அப்படின்னு சொல்லணும், இல்லை அவங்க புக் பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவள் வந்து அவளோட டின்னரை வந்து சமைச்சாளா அப்படின்னு கேட்குறதுக்கு, இப்போ இதில் சமைச்சாளா அப்படிங்கிறது கொஸ்டின், ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் ஆக்ஷன். அப்போ அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை சொல்லணும், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணணும், ஹேட் ஷீ குக்டு டின்னர். ஹேட் ஷீ குக் டின்னர் அப்படின்னா என்னென்னா உணவு சமைச்சாளா, அது வந்து V3 ஃபார்ம் குக்டு, இதுக்கு V3 ஃபார்ம் குக்டு தான். ஸோ குக் டின்னர் பிஃபோர் ஹர் ஹஸ்பண்ட் கேம் ஹோம். கேம் அப்படிங்கிறது V2 ஃபார்ம். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு V2 ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமான்னு சொல்கிறதுக்கு எஸ் ஷி ஹேட் குக் டின்னர் பிஃபோர் ஹர் ஹஸ்பண்ட் கேம் ஹோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரோட் ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து காரை க்ளீன் பண்ணினாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு, அப்போ ரோட் ட்ரிப் வந்து பேக்ரவுண்ட் ஆக்ஷன், க்ளீன் பண்ணினாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின். அப்போ எப்படி கேட்கணும், ஹேட் தே க்ளீன் தேர் கார், அவங்க காரை க்ளீன் பண்ணாங்களா பிஃபோர் த ரோட் ட்ரிப். ஓகே, இல்லைன்னு சொல்கிறதுக்கு நோ தே ஹேடன்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க பேக்கெல்லாம் பேக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு had he packed her bag before leaving for vacation. ஆமான்னு சொல்கிறதுக்கு எஸ் ஷி ஹேட் பேக்டு, அவ்வளோ சொன்னாலே போதும். இங்கே வந்து நம்ம சென்டென்ஸாக பார்க்குறதுனால எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அவள் வந்து பல் துலக்குனாளா அப்படின்னு கேட்குறதுக்கு had she brushed her teeth before going to bed. had she brushed her teeth before going to bed. படுக்க போகிறதுக்கு முன்னாடி அவள் வந்து ப்ரஷ் பண்ணாளா, ஆமான்னு சொல்கிறதுக்கு எஸ் ஷி ஹேட் brushed her teeth before going to bed. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து ப்ரெசன்டேஷனை கம்ப்ளீட் முடிச்சானா அப்படின்னு கேட்குறதுக்கு had he finished his presentation before the meeting started. இங்கே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக்ரவுண்ட் ஆக்ஷன் எது வருமோ அதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். கொஸ்டினாக கேட்கக்கூடியதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஹேட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கணும். ஓகே, பேக்ரவுண்ட் ஆக்ஷன் எப்படி வரும் நம்ம கொஸ்டின்லேருந்தே புரியுதுல. ப்ரெசன்டேஷனை வந்து அவன் முடிச்சானா அப்படிங்கிறது கொஸ்டின், மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் ஆக்ஷன். ஓகே, இதே மாதிரி தான் எல்லா சென்டென்ஸும் வருது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு பாஸ்ட் டென்ஸ் வரும், எதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு இல்லை அவன் முடிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ he hadn't finished his presentation before the meeting started. ஓகே, நெக்ஸ்ட்டு உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு கால் பண்ணதுக்கு முன்னாடி நீ அவங்களுக்கு கால் பண்ணினியா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும், இதில் வந்து ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஆக்ஷன் எதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. கொஸ்டின் எப்படி, நீ கால் பண்ணினியா அப்படிங்கிறது கொஸ்டின், அவங்க கால் பண்ணதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் ஆக்ஷன். அப்போது நம்ம பேக்ரவுண்ட் ஆக்ஷனை பாஸ்ட் டென்ஸை சொல்லுவோம். கொஸ்டின் எப்படி கேட்குறோம், had you called your parents, நீ உன்னோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணினியா பிஃபோர் தே கால்ட் ஹிம், அவங்க உனக்கு கால் பண்ணதுக்கு முன்னாடி. தே அப்படின்னா பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்கனால நம்ம தே யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க தே கால்டு ஹிம், கால்டு V2 ஃபார்ம், கால்டு யூ பிஃபோர் தே கால்டு யூ, உனக்கு கால் பண்ணதுக்கு முன்னாடி நீ கால் பண்ணியா. ஆமான்னு சொல்கிறதுக்கு எஸ் ஐ ஹேட் கால்டு மை பேரண்ட்ஸ் பிஃபோர் தே கால்டு மீ, அவங்க எனக்கு கால் பண்ண முன்னாடி அவங்களுக்கு கால் பண்ணினேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் டின்னரை முடிச்சானா அப்படின்னு கேட்குறதுக்கு had he finished dinner before the movie began. இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, began செகண்ட் V2 ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம், began. ஓகே, before the movie began. இல்லைன்னு சொல்கிறதுக்கு no they hadn't. இப்படி கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் ஃபுல் சென்டென்ஸ் சொல்ல வேண்டாம், no they hadn't இது மட்டும் சொன்னாலும் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வெந்நீர் வந்து தீரதுக்கு முன்னாடி குளிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கே பேக்ரவுண்ட் ஆக்ஷன் இது, குளிச்சிட்டிங்களா அப்படிங்கிறது கொஸ்டின், வெந்நீர் தீரதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் ஆக்ஷன். அப்போ எப்படி கேட்கணும்,
had you finished your shower குளிக்கிறதுக்கு shower before the hot water ran out V2 form அதனால ran out னு போட்டுருக்கோம் ஓகே had you finished your shower before the hot water ran out ஆமான்னு சொல்கிறதுக்கு எஸ் ஐ ஹேட் ஆமாம் நான் குளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லணும் அப்படின்னா எஸ் ஐ ஹேட்னு மட்டும் சொல்லணும் ஓகே இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எப்போவுமே ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் ரெண்டு ஆக்ஷனோட சேர்ந்து தான் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் தனியாக யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் ஆல்ரெடி பார்த்த சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வரும்போது அவங்க ஏற்கனவே சாப்பிட்டுட்டாங்களா அப்படிங்கிறது எப்படி கேட்கணும் இதில் பேக்ரவுண்ட் ஆக்ஷன் எது மெயின் ஆக்ஷன் இந்த கொஸ்டின் கேட்குறது எதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு என்னது அரைவ் ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணணும்னு தெரியும் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்